அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாழ்க்கையில் பெரும்பாலுமான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம். இந்த காம எண்ணத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. கடவுள்கிட்ட கேட்பாங்க, என்னை ஏன் இது போல் ஒரு கஷ்டத்தில் தள்ளுற, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு. ஆனால் பெரியவங்க முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் தான் உன்னை இந்த போராட்டத்துக்குள்ளே அவர் தள்ளி விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கடவுள் நம்மை ஏன் இந்த காம எண்ணத்துடன் போராட விடுகிறார், அதனால் நமக்கு என்ன பயன்கள் ஏற்பட போகிறது, அதை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாம் என்ன செய்யணுன்னே சில நேரங்களில் புரியாது. நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்மளால் செய்ய முடியாது. நமக்கு எது பிடிக்காதோ அதுதான் நாம் அதிகமாக செய்வோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காம எண்ணங்கள். நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது நம்மளை போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் காம எண்ணம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காம எண்ணத்துடன் நீங்கள் எதிர்த்து போராடுவது உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல. காம எண்ணத்துடன் நீங்கள் எதிர்த்து போராடுவது முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் என பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக படைச்சிருக்காங்க. கடவுள் அதே போல தான் நம்மளையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக படைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான நோக்கத்திற்கு நம்மளை படைச்சிருக்கும் போது அதற்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு கடவுள் நம்மளை சோதிப்பார். அதுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வரும். அதில் இந்த காம எண்ணத்துடன் போராடக்கூடிய சோதனை ஒன்று. இந்த காம எண்ணத்துடன் போராடி நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் என்ன, கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னா அதே சமயம் தீய எண்ணங்கள், தீய சக்திகள் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அடைய விடாமல் தடுப்பதற்காக அதிக எதிர்ப்புடன் நம்மளை நோக்கி வரும். அதை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு தேவையான சக்தியும் மனோபலமும் வேண்டும். அப்படி இல்லைன்னா நாமும் அழிஞ்சிருவோம், நம்மை படைக்கப்பட்ட நோக்கத்திற்கான அந்த விஷயமும் அழிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, காம எண்ணத்தை மட்டும் எதிர்ப்பது நம் நோக்கம் அல்ல. காம எண்ணத்தை எதிர்ப்பதனால் நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் உணரணும். பொதுவாக நீங்கள் காம எண்ணத்தை எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன மாதிரியான வடிவங்களில், என்ன மாதிரியான விதங்களில், எந்த மாதிரியான ரூபத்தில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் காம எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எதிர்த்து போராடுறீங்களோ அவங்களால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்னென்ன ரூபத்தில் வரும் அப்படின்னு நல்லா தெளிவாக உணர முடியும். அப்படி தெளிவாக நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை அப்படின்னா வலிமைகள் கிடையாது, சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் கிடையாது. காம எண்ணத்தை நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கஷ்டத்தை நீங்கள் உணரலை அப்படின்னா வாழ்க்கையில் வலிமையான ஒரு விஷயத்தை, வலிமையான ஒரு மனோபக்குவத்தை உங்களால் பெறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் காம எண்ணத்துடன் வலிமையுடன் போராடுறீங்களோ அந்த ஒரு பயிற்சி, அந்த ஒரு மனோபக்குவம் உங்களுக்கு மேலும் மன வலிமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது ஒரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம எண்ணத்துடன் போராடி நீங்கள் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் காம எண்ணத்துடன் போராடுறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த காம எண்ணத்திலேருந்து வெளியே வரணும், அதிலிருந்து தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகணும், தன் குடும்பத்துக்கு சிறந்த ஒரு நபராக இருக்கணும், தன் பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு போராடக்கூடிய எண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த எண்ணத்திலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனாகவும் நீங்கள் இருக்கலாம். இந்த எண்ணத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வழிமுறை, அந்த செயல்முறை அவங்களுக்கு இந்த காம எண்ணத்திலிருந்து வெளிவருவதற்கு, அந்த காயத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் வழியாகவும் இருக்கும். நாலாவது ஒரு விஷயமாக, வாழ்க்கையில் ஞானம் பெற்றவர், வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவர், வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கவர் தான் இன்னும் நான் நல்லா நேர்மையாக இருக்கணும்,
இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும், இன்னும் வாழ்க்கையில் நம்ம உயரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அறகுறையாக இருக்கக்கூடிய நபர்கள் நான் வளர்ந்துட்டேன், நான் தான் உயர்ந்த எண்ணத்தில் உடையவன், நான் தான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு தலைகணத்தில் இருப்பான். நீங்கள் காம எண்ணத்துடன் போராடும் போது மேலும் மேலும் உங்களை ஒழுக்கமாக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலை நீங்கள் உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொள்வீங்கள். அதாவது ஏற்கனவே நேர்மையாக இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் நாம் இன்னும் நேர்மையாக இல்லை அப்படின்னு உணர்வாங்க. ஞானத்தின் உச்சில் இருக்கக்கூடிய நபர் தான் இன்னும் நாம் ஞானத்தை பெறவில்லை அப்படின்னு உணர முடியும். அதே போல தான் காம எண்ணத்துடன் போராடக்கூடிய நீங்கள் மேலும் மேலும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு உன்னதமான ஒழுக்கமான நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போராட்டம் உங்களை மாற்றும். காம எண்ணத்தோடு போராடும்போது உங்களுக்குள் ஒரு தனித்துவமான தலைமைத்துவம் பண்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் சமத்துவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கும். அனைவரையும் தன்னம்பிக்கையுடன் மன வலிமையுடன் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் பண்பு கொண்ட ஒரு தலைவராக, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட ஒரு ஹெட்டாக உங்களை மாற்றும். கடவுள் நம்மளை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட உன்னதமான நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கோம். அந்த நோக்கத்திற்கு நம்மளை தயார்படுத்துவதற்காக தான் கடவுள் நம்மளை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் வைத்து கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உதாரணமாக நீங்கள் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது கடுமையாக உழைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரீங்க. அதுக்கு பிறகு கடவுள் உங்களுடைய உண்மையான உழைப்பை பார்த்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையாளக்கூடிய வகையில் ஒரு உயர்ந்த பதவியில் உங்களை உட்கார வைக்கிறார். அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களை மாரி யாரும் கஷ்டப்படாமல் இருக்க ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க, நீங்கள் பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கும்போது ஏற்பட்ட கஷ்டத்தால் உண்டான அனுபவத்தை கொண்டு சிறந்த ஒரு வழிகாட்டியாக எல்லோருக்கும் இருப்பீங்க. நீங்கள் சரியான கல்வி கற்காமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த கல்வி கற்காமல் பல்வேறு விதமான அவமானங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு கல்வியில் சிறந்த இடத்துக்கு வந்து கல்வியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அந்த கல்வியின் மேன்மையை உணர்ந்த நீங்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை நீங்கள் பட்ட கஷ்டத்தின் மூலம் கல்வியை சரியாக கற்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து கல்வியை கற்பதற்கு நீங்கள் பேருதவியாக இருப்பீங்க. அதே போல்தான் இந்த காம எண்ணத்துடன் நீங்கள் தொடர்ந்து போராடி வென்று நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது ஒருவர் எவ்வளோ செல்வம் வைத்திருந்தாலும் அந்த செல்வம் இழந்தால் மீண்டும் பெற்றுவிடலாம். ஒருவர் எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத வியாதியில் இருந்தாலும் குணப்படுத்தி விடலாம். ஆனால் ஒழுக்கம் தவறினால் அவருடைய பேர் கெட்டு போனால் மீண்டும் நல்ல பேர் பெறுவது என்பது இயலாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட சிறந்த ஒழுக்கத்தை, ஒரு நல்ல உயர்ந்த குணத்தை இந்த காமத்தை எதிர்த்து போராடுவதன் மூலம் நீங்கள் பெற்றால் அந்த அனுபவத்தை காமத்தை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களுக்கும் ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சிறந்த ஆசானாக வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு உங்களுடைய அனுபவம் மிகப்பெரிய பங்காக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.